தாமரை எழுதிய சேதி என்ன வனக்கிழியே. சேதி 16. மாலையில் ஆரம்பித்த தவிப்பு நேரம் ஆக ஆக கூடிக்கொண்டே செல்ல, பேசியே தீர வேண்டும் என்று அடிமனது துடிக்க, 3 முறை அழைத்தும் எடுக்காததால் பதட்டத்துடன் இருந்த வனராஜனை அவளின் மூச்சின் ஒலி தளர வைத்தது என்றால் அவளின் அழைப்பு மூச்சடைக்கச் செய்தது. சொல்லுங்க கண்ணத்தா. சிறு வயதில் அவள் அப்படி அழைத்த ஞாபகம் சில வருடங்களாக அத்தான் என்று கூட சொல்வதில்லை. யோசித்தவன் மெதுவாக கேட்டான், தூங்கிட்டியா? தூங்குறவங்களை எழுப்பிவிட்டு இப்படி கேட்குறது அங்கத்திய பழக்கமோ என்றாள். அலுப்பில் கண்கள் மயங்க வாய் தானே ஏதோ கேட்டது. முறுவலித்தவன், எப்படி இருக்கு காலேஜ் லைஃப்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஹாஸ்டலில் தானே இருக்க? ஏதும் கஷ்டமாக இருக்கா? மடமடவென கேள்விகள் வந்துவிட கண்களை மூடியவாறே பதில் சொன்னாள். நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நேரம் முன்னதான் உங்களை நினச்சேன் எனவும் இனிய அதிர்ச்சியில் சற்று திகைத்தவனாய், என்னையா? எதுக்கு? பாதி உறக்கத்திலே பதில் சொன்னாள். எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குறேன்னு நம்ம தோட்டத்து தொட்டியில் தண்ணியே இல்லாமல் நீச்சல் அடிக்க வச்சிங்கல்ல, அது ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் அதைத்தான் பண்ணோம் எல்லா ஃப்ரெஷர்ஸும் என கேட்டவன் முகத்திலோ கோபம் கூடிகொள்ள இடம் கேட்க பல்லை கடித்தவன், ராக்கிங்கா? என்றவள் அப்படியே தூங்கி போனாள். கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல? ஏன் அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க? வார்டன் அப்புறம் பிரின்ஸிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடு. பயப்படாத, நான் இருக்கேன், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்று வேகமாய் சொன்னவன் என்று கேட்டுக்கொண்டிருந்த ஒலி நின்றதும், செல்லம் என்று அழைத்து பார்த்தான். அழைப்பு துண்டிக்கப்படாமல் அப்படியே இருந்தது. கால் டைமர் ஓடிக்கொண்டே இருந்தது. திரும்ப மென்மையாக அழைத்தான், செல்லம்மா. எந்த சத்தமும் இல்லை. காதில் வைத்தவாறே உறங்கிவிட்டாள் போலும் என்று எண்ணியவன், எவ்வளவு அலுப்போ, என்ன கஷ்டப்பட்டாலோ என்று மனம் தவித்தது. கண்களை மூடியவனின் கண்களுக்குள் கள்ளமில்லா பிள்ளை முகம் தெரிய சத்தமின்றி உதடு குவித்தான். அவனையும் அறியாமல் சத்தமின்றி முத்தமொன்று கொடுத்தே விட்டான். இறங்கத் தொடங்கியவளின் காது குறுகுறுக்க தலை அசைந்தது. அலைபேசி நழுவி மார்பில் வழுக்கி இறங்கி படுக்கையில் சென்று விழுந்தது. தொப்பென்ற ஒலி கேட்டதும் அலைபேசியை தன் இதழ்களை விட்டு விலக்கியவன் பார்க்க அழைப்பு தொடர்ந்தவாறு இருந்தது. கண்களை மூடிக்கொண்டு சில நொடிகள் நெற்றியில் அலைபேசியை வைத்தவன் புன்முறுவல் சிந்தியபடி அழைப்பை நிறுத்தினான். சற்று யோசித்தவன் மீண்டும் அலைபேசி எடுத்து தொடர்பு கொண்டான் தன் நண்பனுக்கு. சவுகார்பேட்டை சென்னையின் வடபகுதியில் உள்ள ஓர் குடியிருப்பு பகுதி. மிகவும் பரபரப்பான வணிக மையமாக திகழும் இங்கு பல மொத்த விற்பனை சந்தைகள் அமைந்துள்ளன. சென்னையின் மிக பழமையான பகுதிகளில் ஒன்றான இப்பகுதியில் தொன்மையான கட்டிடங்களையும் குறுக்கலான தெருக்களையும் காணலாம். இங்கு விற்பனை செய்யப்படாத பொருளே இல்லை என்னும் அளவிற்கு வணிகச் செயல்பாடுகள் மிகுந்து காணப்படுகின்றன. இங்கு கணிசமான வட இந்தியர்கள் வசிப்பதால் சோட்டா மும்பாய் எனவும் அழைக்கப்படுகிறது. 1950களில் குஜராத், ராஜஸ்தானில் இருந்து குடிபெயர்ந்த மார்வாரிகள் அடகு வியாபாரம், மொத்த விற்பனை முகமைகளில் ஈடுபடுகின்றனர். பல கடைகள் இந்திய அல்லது குஜராத் பெயர் பலகைகளை தாங்கி நிற்பதை காணலாம். நாராயண முதலி தெரு, கோவிந்த நாயக்கன் தெரு மற்றும் ரத்தன் பஜார், காசிச்செட்டு தெரு ஆகியன சில முக்கிய வியாபார இடங்களாகும். வார நாட்களில் சென்றால் ஒருவர் பின் ஒருவராக வரிசையில் செல்வது போல நகர வேண்டியது இருக்கும். அவ்வளவு கூட்டம். எங்கு திரும்பினாலும் வட இந்திய முகங்கள். பலவிதமான வட இந்திய மொழிகள் காதில் விழும். அதன் ஒரு குறுகலான சந்திற்குள் சிறிய வாயிலின் முன் க்ரீச் என்ற சத்தத்துடன் தன் ஸ்கூட்டியை நிறுத்திய நித்யா, ஹாய் தீதி என்று அழைத்த பக்கத்து வீட்டு வாயிலில் நின்று கொண்டிருந்த சிறுமியை நோக்கி பறக்கும் முத்தத்தை அனுப்பியவளாய், ஹாய் மீட்டி என்று சிரிப்புடன் கையசைத்தாள். தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு தலைக்கவசத்தை கழற்றியவாறு வீட்டுக்குள் நுழைந்தவளை பாபாஜி மசாலா மனம் வரவேற்றது. உணவின் மனம் வயிற்றின் பசியை தூண்ட வேகமாக சமையலறைக்குள் நுழைந்தவள் முதுகு காட்டியபடி தோசைக்கல்லில் பாவு பன்களை வெண்ணெய் போட்டு சுட்டு கொண்டிருந்த பெண்ணை பின்னிலிருந்து கட்டிக்கொண்டாள். ஹிந்தியில் இருந்த உரையாடல்கள் தமிழில். ஆங்காங்கே சில ஹிந்தி வார்த்தைகள் இருக்கும், மரபின் இயல்புக்காக. கௌரி மாதா, நல்ல மூடா? பிரமாத வாசனை. சிரித்தவாறே திரும்பினார் கௌரி. நித்ய கௌரி மாடர்ன் ஆர்ட் என்றால் கௌரி ரவிவர்மனின் ஓவிய பெண். ஓட்ஸ் நிறம், துளியும் களைப்பற்ற மலர்ந்த முகம், ஒளி வீசும் கண்கள்,
5½ அடி உயரம், அதற்கேட்ட வாலிப்பான உடல், 50 நெருங்கும் வயது என்று சத்தியம் செய்தால் கூட நம்ப முடியாது. கழுத்து வரையும் ஏறி நின்ற சட்டை, கைகளையும் முக்கால் பகுதி மறைத்து இடையையும் துளியும் வெளிக்காட்டாமல் இன்னொரு தோல் போல் படிந்து இருக்க, மடிப்பு கலையாத சேலை பாந்தமாய் நின்று அவரின் கம்பீரத்தை கூட்டியது. டாக்டர் மதா, போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு சொல்லு, நல்ல மூடில் சமைச்சதா கெட்ட மூடில் சமைச்சதான்னு. வாசனையே சொல்லுதே சூப்பர் நல்ல மூடலன்னு. அப்படியே செஞ்ச கையால் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டிங்கன்னா குளிச்சுட்டு வர வரைக்கும் வயிறு உருமாமல் இருக்கும் என்றதும் சிரித்தவாறே 2 வாய் ஊட்டினார். இப்படியே ஊட்டி ஊட்டி செல்லம் கொடுத்து அவளை தூக்கி தலைக்கு மேலே வச்சுக்கோ. அதான் சவுகார்பேட் தாதா ரேஞ்சுக்கு அவள் அமர்கலம் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா. இந்த சந்துக்குள்ளே அவன் நடக்கவே பயப்படுவாங்க. இவ வண்டி எப்பவும் பறக்க தான் செய்து என்றுவாறே உள்ளே வந்தார் மணிச்சந்த். அவரின் குரல் கேட்டதும் திரும்பி பார்த்தவள், நீங்கள் வாங்கி கொடுக்குற இந்த வாத்து வண்டியை வச்சுக்கிட்டு பறந்துட்டாலும் காமெடி பண்ணாதீங்க என்று தலையை செலுப்பியவள் பறந்த கூந்தலை தூக்கி கட்டியவளாய் குளிக்கும் அறைக்கு சென்றாள். என்று நக்கல் ஒலி எழுப்பிய மணிச்சந்த், ஊரில் எல்லா பொண்ணுகளும் இந்த வண்டி தான் ஓட்டுறாங்க, இந்த மகாராணிக்கு தான் புல்லட் வண்டி கேட்குது, எப்போ பாரு மன்யு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறா என்று அழுத்தமான குரலில் கூறியவர் சாமான்கள் வைத்திருக்கும் அறைக்கு சென்று தேடி ஒரு அட்டை பெட்டியை எடுத்தார். சாய் எடுத்துகிட்டு வரவா என்று கேட்ட கௌரியை பார்க்காமலே, இப்போ தான் கடையில் குடித்தேன், வேணாம் என்று சொன்னவர் வேகமாக வீட்டை விட்டு வெளியேறினார். மணி போயாச்சா என்று குளியலறையிலிருந்து தலை நீட்டி கேட்டவளை பார்த்து சிரித்தவாறு கட்டை விரலை உயர்த்தி காட்டினார் கௌரி. அடுத்த 5வது நிமிடம் ஆழ்ந்த ரோஜா வண்ண முழக்கால் பேண்ட்டும் இளம் சிவப்பு வண்ண காலர் வைத்த டிஷர்ட்டும் அணிந்து வந்தவள் பாவுபாஜியை உள்ளே தள்ளத் தொடங்கினாள். ராயல் என்ஃபீல்டை நிறுத்திவிட்டு உள்ளே வந்த 6 அடி அழகன் சாப்பிட்டு கொண்டிருந்தவளை பார்த்து, இப்படி வெண்ணையும் ஆளுவும் சாப்பிட்டு தான் இவளுக்கு கொழுப்பு ஏறி போய் இருக்கு. இவன் இன்றைக்கி என்ன செஞ்சா தெரியுமாம்மா? அப்பாவி பொண்ணுங்க 2 பேர் கிடச்சாங்கன்னு காலேஜில் ராக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறா. சுற்றி 4 பேர் கை கட்டி நின்றுட்டு முறைச்சி பார்த்தா நீ பெரிய தாதாவா என்றதும் கோபமானவள், என்ன ஆளாளுக்கு கொழுப்பு தாதான்னு பேசுகிறீங்க? உன்னை யாருடா என் காலேஜ் உள்ள விட்டது? இரு வாட்ச்மேன்ட்ட சொல்லி வைக்கிறேன், இனி வந்தால் விடக்கூடாதுன்னு. வருங்கால ஏஎஸ்பியை உள்ளே விடாமல் இருந்துருவானா என்று நாடியை தடவியவன், உன்னை விட எனக்கு பவர் ஜாஸ்தி என்றான் காலரை பின்னுக்கு இழுத்து விட்டு கொண்டு கௌரியிடம். மா எஸ்கேப் ஆக பார்க்குறா, நீங்கள் இவளை பற்றி என்கொயரி பண்ணுங்க. நித்யா என்ன பண்ண என்றார் கௌரி அமைதியான ஆனால் அழுத்தமான குரலில். மாதாஜி, அவன் சும்மா கோர்த்து விடுறான், பெரிய ஹீரோ மாதிரி ஃபிலிம் காட்டுறான் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி. நாங்கள் ஃப்ரெஷர்ஸ்க்கு வெல்கம் பண்ணணும் எங்கள் ஸ்டைலில். நித்யா, மன்யூ சொன்னது உண்மையா? விளையாட்டுக்கு எல்லை இருக்குது. நீ ஜாயின் பண்ணப்போ எவ்வளோ பயந்த, கஷ்டப்பட்ட. கஷ்டத்தை இன்னொருத்தருக்கு கடத்தணும்னு நினைக்கக்கூடாது. நம்மால் பூக்களை மலர வைக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் முட்களை விதைக்காமல் இருக்கணும் பஸ் என்றார் கௌரி சற்று கோபத்துடன். வலக்கை விரல்களை குவித்து தொண்டையில் வைத்தவள், கசம் மாதாஜி, நாங்கள் சும்மா ஜாலியாக தான் பண்ணணும். அந்த பொண்ணுங்க கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு ஹேர் எல்லாம் ஓல்ட் ஃபிலிமில் வர மாதிரி வாரி இருந்தாங்க. மற்றவங்க கிண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி செய்ய நிற்கணுமே, அதை கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் மிரட்டலான துணியில் சொன்னால் சீக்கிரம் வேலையாகுமேன்னு சொன்னேன், அவ்வளோதான் என்றார் முகத்தை பச்சை குழந்தை போல் வைத்தபடி. இது உலகமகா நடிப்புடா என்பது போல் வாயில் கை வைத்தவாறு நின்று பார்த்த மன்யூ அவர்களை சிட்டப்ஸ் செய்ய வைத்ததை சொல்லலாம் என்று வாயை திறந்தவன் அவளின் கெஞ்சலான பார்வையில் சிரித்தவாறே தலையை அசைத்துவிட்டு கையில் கொண்டு வந்திருந்த பேப்பர் உரையை அங்கிருந்த அலமாரியில் வைத்து பூட்டினான். யாரையாச்சும் பார்த்துட்டு போட்டு கொடுத்துட்டாலோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாலோ உன் ஃப்யூச்சர் பாதிக்கும், கவனம் என்று சொன்னவன் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டான். கௌரியின் நிர்மலமான பார்வை நித்யாவின் முகத்தை நோக்கி இருந்தது. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுப்பேன்னு நம்புகிறேன் என்றவர் தானும் தன் அலுவலை கவனிக்கச் சென்றார். என்னவோ ஸ்கூல் குழந்தை மாதிரி நிற்க வச்சு விசாரிக்கிறாங்க கௌரி மாதா. வர வர இந்த மன்யூ அசோக் பில்லர் சொல்கிறதெல்லாம் நம்புறீங்க, அது நமக்கு நல்லதில்லையே என்று யோசித்தவள், சரி ஏதாச்சும் பண்ணுவோம் என்றவளாய் தானும் தன் அறைக்குள் புகுந்தாள். மறுநாள் அதிகாலையில் வழக்கம் போல விழித்த செல்லக்கிளி அலைபேசியை எப்போது வைக்கும் இடத்தில் தேடினாள். வழக்கத்திற்கு மாறாக படுக்கையில் தனக்கு அடியில் இருந்ததை பதட்டமான துளாவலில் கண்டுகொண்டவளுக்கு கனவலில் நடந்தது போல் சில நினைவுகள் வந்தன. கனவா நனவா என்று குழம்பியவள் வந்த அழைப்புகளை பார்க்க
புது எண்ணிலிருந்து பேசியது வனராஜன் தான். அவனுடன் பேச ஆரம்பித்தது ஞாபகம் இருந்தது. அப்புறம் என்று யோசித்தவளுக்கு அவன் தைரியம் சொன்னது நினைவில் வர, அம்புட்டு தொலைவில் போய் உட்கார்ந்துட்டு நான் இருக்கேனாமே என்று உதடுகளை செல்லமாய் சுழித்தவள் கல்லூரிக்கு போக தயாராக ஆரம்பித்தாள். திவ்யாவை எழுப்பியவள் குளியலுக்கு செல்ல, அங்கே வழியில் தென்பட்ட சீனியர்களை பார்த்து சற்று மிரண்டபடி காலை வணக்கம் வைத்தாள். நெற்றியில் கை வைத்து அவர்கள் முந்தைய இரவு சொல்லியே இருந்தபடி. வழக்கமாக இந்நேரங்களில் வெளிவராத வார்டன், துணை வார்டன் சுற்றி வருவதை பார்த்து கண்களால் சுட்டிக்காட்டியபடி அனைவரும் அமைதியாக கல்லூரிக்கு தயாராகினர். கல்லூரியிலும் அறிவிப்பு பலகையிலும் எச்சரிக்கை நோட்டீஸ் போடப்பட்டு இருந்தது. யாரேனும் ராகிங்கில் ஈடுபடுவது தெரிந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று UCG 2009 ஆக்ட்ஸ் வகைப்படுத்தப்பட்ட பெரிய அறிக்கை ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது. ஆன்டி ராக்கிங் கண்காணிப்பாளர்கள் எந்த நேரமும் கல்லூரிக்கோ விடுதிக்கோ வரலாம் என்று எச்சரிக்கையும் அதில் இருந்தது. முதலாண்டு மாணவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டபடி காலை நேர வழிபாட்டிற்கு ஒன்று கூடினர். கல்லூரி முதல்வரும் வந்து தனது பேச்சில் ராக்கிங் பற்றி விளக்கி தடை செய்யப்பட்டதை வலியுறுத்தியவர், சீனியர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களுடன் நட்புடனும் அன்புடனும் இருக்க இன்று மதியம் ஒரு ஒருங்கிணைவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கூறினார். அதில் அனைவரும் கலந்து கொண்டு அறிமுகம் தர வேண்டும் என்றும், ஒரு சீனியர் மாணவருக்கும் ஒரு ஜூனியர் முதலாம் ஆண்டு மாணவர் பட்டீஸ் என்று ஒதுக்கப்படுவர் என்றும், அவருக்கு படிப்பிலோ கல்லூரியிலோ விடுதியிலோ என்ன பிரச்சனை என்றாலும் சீனியர் மாணவர் தீர்க்க உதவ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இவற்றை செய்து முடிக்க வழிகாட்ட ஒரு குழு அமைக்கப்படும் என்றும், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மற்றும் ஆசிரியர் பிரதிநிதிகள் அதில் ஒருங்கிணைந்து இவற்றை கண்காணிப்பார்கள் என்றும் சொன்னார். அனைவரும் முகத்தில் மலர்ந்த சிரிப்புடன் கைத்தட்டி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். அன்று சனிக்கிழமை ஆதலால் அரை நாளில் வகுப்பு முடிந்து உணவிற்கு பின் அனைவரும் கலையரங்கத்தில் ஒன்று கூடினர். சுய அறிமுகத்துடன் விருப்பு வெறுப்புகள், எதிர்கால திட்டங்கள், லட்சியங்கள் பற்றியும் ஒரு நிமிடத்தில் சொல்ல முடிக்குமாறு வழிகாட்டப்பட்டு அவ்வாறே அனைவரும் செய்தனர். முதலாம் ஆண்டு மாணவர்கள் தங்கள் பெயர்களை எழுதி மேடையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறு கூடையில் போட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்கள் மேடைக்கு அழைக்கப்பட்டனர். அவர்கள் கூடையிலிருந்து ஒரு பெயர் சீட்டு எடுக்க வேண்டும். முதலாம் ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் சீனியர் மாணவர்களின் குண இயல்பு வைத்து SP, அதாவது சீனியர் பட்டீஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தனர். முதலில் நித்யா கௌரியின் பெயர் அழைக்கப்பட மேடையேறி சிரித்தவாறே கூடையை துளாவி கையில் வந்த சீட்டினை எடுத்து பிரித்து வாசித்தாள். வி செல்லாக்கிளி. கூட்டத்தில் அமர்ந்திருந்த செல்லக்கிளி, அட பெத்தனாச்சியம்மா, இதென்ன சோதனை என்று எண்ணியவாறே எழுந்து நிற்க, மேடையிலிருந்து இறங்கி வந்த நித்யா அவளருகில் நெருங்கி வந்து கைகளை நீட்டினாள். செல்லக்கிளியும் தயங்கியவாறே தன் கைகளை நீட்ட, அதனை பற்றி தன் அருகே அவளை இழுத்தவள் லேசாக அணைத்து விடுவித்து அவள் அருகிலேயே அமர்ந்து கொண்டாள். முதலாம் ஆண்டு மாணவர்களின் கரவொலி அரங்கை அதிர வைத்தது. இதேபோல் அனைத்து SP சீனியர் பட்டீஸ் தமக்கான JP ஜூனியர் பட்டீஸை தேர்ந்தெடுத்து கொண்டனர். ஒரு அழகான நல்லுறவு மாணவர்களுக்கு இடையே உருவானது. நிகழ்ச்சி முடிந்து இணைந்து வெளியே வந்த செல்லக்கிளியிடம், நீம்கிலே கீ தோத்தி, கடைசியில் என்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டியா என்று சிரித்தவளை லேசான மிரட்சியுடன் பார்த்தாள். அதுக்கு ஏன் இப்படி முழிக்கிற? நேற்று நான் சொன்னது எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான். நீ கொஞ்சம் கண்ணை திறந்து யாங்கே லோக் பார்த்துருந்தேன்னா ஆட் உமன் அவுட்டாக இருந்தேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ட்ரெஸ் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும். என்ன பாருன்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, சம்ஜே என்றவள் முதலாம் ஆண்டில் உள்ள பாடங்கள் பற்றியும் அதில் புரிந்து கொள்ள படிக்க வேண்டிய புத்தகங்கள் பற்றிய விவரங்களையும் சொன்னாள். அவளின் அறிவையும் குணத்தையும் பார்த்து மலைத்து நின்ற செல்லக்கிளியை அவளின் அலைபேசி ஒலி கலைத்தது. அலைபேசியில் புதிய எண்ணை பார்த்தவள் பார்வையாலே நித்யாவிடம் அனுமதி கேட்டவாறு அழைப்பை எடுத்தாள். செல்லக்கிளி, நான் பூங்காவனை பேசுகிறேன். உன் காலேஜுக்கிட்ட தான் இருக்கேன். நீ காலேஜில் இருக்கியா, ஹாஸ்டலில் இருக்கியா என்று சொல்லவும் என்ன பதில் சொல்ல என்று ஒரு நிமிடம் தவங்கினாள். மீண்டும் பூங்காவனம். உங்கள் அம்மா உனக்கு சில பொருட்களை கொடுத்து அனுப்பியிருக்காங்க, அதுக்கு தான் வந்தேன் எனவும் காலேஜில் தான் இருக்கேன் என்றாள். 5 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன். வரட்டுமா இல்லை ஹாஸ்டல் வரட்டுமா என்று கேட்டவனிடம் பதில் கூற யோசித்தவள், இங்கே இருந்து வாசலை அடையவே 10 நிமிடங்கள் ஆகிவிடும், அப்படியே வாங்கி கொண்டு சென்று விடலாம் என்று நினைத்தவளாய், இங்கே கொடுத்துருங்க, நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வாசலுக்கு வரேன், அங்கே பார்க்கிங்கில் காத்திருக்கிறீங்களா என்று கேட்டாள்.
பல வருஷமாக காத்திருக்கிறவன் உனக்காக சில நிமிஷமாக காத்திருக்க மாட்டேன் என்று எண்ணி மனதுக்குள் சிரித்தவன் சரி என்றான் சுருக்கமாக. சென்னை மருத்துவக் கல்லூரி நோக்கி தன் வாகனத்தை திருப்பினான். ராஜலட்சுமியும் திவ்ய பாரதியும் பர்டேஸ், பிரீத்தியும் நித்யாவும் ஒருங்கிணைப்பு குழுவினில் இருந்தார்கள். தங்களுடன் இணைந்து கொண்ட தோழியருடன் வண்டி நிறுத்தும் இடத்தை அடைந்த அனைவருக்கும் நேற்றைய ஞாபகம் வந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். நித்யா, இன்னைக்கு கோட்டா ஐ லவ் யூவும் 100 சிட்டப்ஸும் எங்க எனவும் திவ்ய பாரதியின் முகம் நிலவேம்பு கஷாயம் குடித்த குழந்தை முகம் போல ஆனது. அவளின் முகம் பார்த்து அனைவரும் சிரிக்க நித்யா அவள் தோளை அணைத்து தைராய்டு ப்ராப்ளம் ஏதும் இல்லையே, செக் பண்ணியா என்று கேட்டவளிடம் மறுப்பாக தலையசைத்தாள் திவ்யா. எதுக்கும் ஒரு முறை பார்த்துக்கோ, ஜெனட்டிக் ரீசனும் இருக்கலாம், ஸோ டோன்ட் ஒரி எனவும் திவ்யா சிரித்தவாறு சொன்னாள். ஐ லவ் யூ சீனியர். மலர்ந்து சிரித்தவள், ஆக்சுவலாக இன்றைக்கி கேலரியில் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி கொடுத்துறது பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னு தான் எல்லாரையும் வர சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு, மண்டே பண்ணுவோம் என்றவாறு தன் ஸ்கூட்டி அருகே சென்றாள். ஸ்கூட்டியை ஸ்டாண்ட் எடுத்து பின்னோக்கி இழுத்தவள் வண்டி சரிவில் நின்று கொண்டிருந்ததால் வேகமாக பின்னோக்கி நகர சமாளிக்க முயன்றவளின் பின்புறம் யார் மீதோ மோதியது. கையானது அவளின் வண்டி சரியாமல் பிடித்து நிறுத்தியது. சாரி 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 என்றவள் சமாளித்து நின்றவள் திரும்பி பார்க்க கண்களில் கடுப்புடன் நின்று கொண்டிருந்தான் பூங்காவனம். எக்கணத்தில் காதல் பூ மலரும், எக்கணத்தில் நட்பு பூ மலரும், அக்கணமே மனங்களும் மலரும், அக்கணமே குணங்களும் மாறும். பூமி பந்தை சுழற்றும் அவனே மனங்களையும் சுழற்றுகிறான். இன்னாருக்கு இன்னாரென்று எழுதியே வைக்கின்றான். தாமரை எழுதிய சேதி என்ன வனக்கிழியே. சேதி 17. தன் மனம் கவர்ந்தவளை பார்க்கும் ஆவலில் வேகமாக வந்த பூங்காவனம் அவள் தன் தோழியருடன் நிற்பதை பார்த்து அவளை பார்த்தவாறே வர தன்மேல் மோதுவது போல் வந்த வண்டியை பார்த்து அனிச்சை செயலாய் தடுத்து நிறுத்தினான். தன்மேல் வந்து இடித்த பெண்ணை கண்டு அவனின் கோபம் தலைக்கேறியது. பூங்காவனத்திற்கு அல்ட்ரா மாடர்ன் பெண்கள் என்றாலே ஆகாது. சென்னையில் பல இளம் பெண்களின் ஆடையும் மிதப்பான பார்வையும் முகப்பூச்சு அலங்காரங்களும் அவனுக்கு எரிச்சல் மூட்டுவன. பெண்கள் இருக்கும் இடமென்றால் அவர்களை நிமிர்ந்தோ தலை திருப்பியோ பாராமல் கண்டுகொள்ளாமல் செல்வதுதான் அவன் இயல்பு. அவ்வாறே வந்து கொண்டிருந்தவன் கண்களுக்கு செல்லக்கிளியை தவிர அனைவரும் பார்வை வட்டத்திற்கு வெளியில் மங்கலாக தெரிய வண்டியை எடுத்து கொண்டிருந்தவளை அவன் கவனிக்க கூட இல்லை. தன் மேல் வந்து மோதியவளை பார்த்து ஆத்திரம் மிக, வண்டி எடுக்கும்போது பின்னாடி பார்க்க மாட்டிங்களா? நான் வந்ததால் பிடிச்சிட்டேன். வயசானவங்களோ ஏன் இந்த காலேஜ் பொண்ணுங்க யாராவது வந்திருந்தா கூட ஆளுக்கு ஒரு திசையில் விழ வேண்டியதான் என்றான் கடுப்புடன். வண்டி ஸ்லோபில் இருந்திருக்கு, நான் கவனிக்கல பையா, அதனால் கொஞ்சம் தடுமாறிட்டேன். அடிபட்டுருச்சா? சாரி என்றவளை நிமிர்ந்தும் பார்க்காமல் அதெல்லாம் இல்லை என்றவன் பேச்சை நிறுத்தி செல்லக்கிளியை பார்த்தவாறே நகர்ந்தான். நித்யா தடுமாறியதும் வேகமாக வந்த அவளின் தோழிகள் சிரித்தவாறே வண்டியை பிடிக்கப் போக முறைத்தவளை பார்த்து கையை எடுத்து கொண்டனர். மிருதுளா சிரித்தவாறு, பார்த்துன்னு நீ கிண்டல் பண்ணுற வண்டி உன்னை சாய்க்க பார்த்ததா? ராயல் என்ஃபீல்டு ஓட்டுறவ இந்த சின்ன ஸ்கூட்டிக்கிட்ட தடுமாறிட்டியே என்று கேலியை தொடரவும் முறைத்தவள், அரே பாபா, இது ரொம்ப குள்ளமாக இருக்குது, அதான் பேலன்ஸ் இல்லை என்றவள் திரும்பி பார்த்துவிட்டு, அந்த பையா குறுக்க வரலன்னா நானே சமாளிச்சிருப்பேன் எனவும் பூங்காவனம் திரும்பி பார்த்தான். ஏங்க, என்னை பார்த்தா பையன் மாதிரியாக இருக்குது எனவும் மானசீகமாக தலையில் வைத்து கொண்ட நித்யா, அது பையன் இல்லை பையா, மத்லப் பிரதர் எனவும் சரிதான் என்பது போல் திரும்பிக் கொண்டான். அங்கிருந்த அனைவருக்கும் சிரிப்பு வர அவனை கேலி செய்வதாய் நினைப்பானோ என்று அடக்கி கொண்டனர். அவன் செல்லக்கிளியின் அருகில் சென்று நிற்பதை பார்த்த நித்யா, தோத்தி உனக்கு தெரிஞ்சவரா எனவும், ஆமாம் நித்யா மேம், எங்கள் ஊர்க்காரர், இங்கே வேலை பார்க்குறார், அம்மா பொருள் கொடுத்து அனுப்பியிருக்காங்க என்றாள் வேக வேகமாக. ஓ, நேம் கீழே இருந்து வந்திருக்கிறாரா? சாரி ப்ரோ என்று சிரித்தவள் கையசைத்து விட்டு கிளம்பினாள். அனைவரும் கையசைத்து விட்டு அவரவர் வழியில் சென்றனர். அவள் நித்யா மேம் எனவும் ஆச்சரியமாக பார்த்தவன், இவங்க லெக்சரரா? இல்லை சீனியர் எனவும் பூங்காவனம், ஓ,
இவங்க உனக்கு ஃப்ரெண்டா? சரிதான், நல்ல ஆள் பார்த்துருக்க. உன் ஹாஸ்டல் எவ்வளோ தூரம்? நான் உன் கூட வரவா? இந்த பை உனக்கு கொடுத்து விட்டுருக்காங்க, நீ எப்படி தூக்கிட்டு போவ? நான் வண்டியில் கொண்டு வந்து கொடுக்குறேன். இல்லை, நடந்து போகிற தூரம்தான், நானே எடுத்துக்கிறேன் என்று பையை வாங்க கையை நீட்டினாள். உன் அம்மா கூட பேசுறியா? நேற்று நீ ஃபோன் போடலையா? அவங்க கூப்பிட்ட போது எடுக்கவும் இல்லையா? காலையில் பேசிட்டேன் என்றவள் சற்று தயங்கி, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க எனவும், அதுதான் தினமும் ஈஸ்வரி கூட பேசுறியே, சொல்லியிருப்பாளே. இங்கே கூட்டிகிட்டு வரலாம்னா யாரும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க என்றான் வருத்தத்தோடு. அவ்வளவு நேரம் கூடவே நின்று கொண்டிருந்த ராஜலட்சுமியும் திவ்ய பாரதியும் செல்லக்கிளியும் அவனும் குடும்ப விவகாரம் பேச ஆரம்பித்ததும் சற்று நகர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். அதை பார்த்த செல்லக்கிளி அவர்கள் தனக்காக காத்திருப்பதை உணர்ந்து சங்கடமுற்றவளாய், நான் கிளம்பட்டுமா என்றாள் தயக்கத்துடன். அவளையே ஆழ்ந்து பார்த்தவன் தலையசைத்தான். இங்கிருந்தே பக்கத்தில் தான் என் ஆஃபீஸ். நான் தங்கி இருக்க இடத்துல இருந்து வரதுனா கூட 20 நிமிஷம்தான் ஆகும். எதுவும்னா கூப்பிடு என்று சற்று நிறுத்தியவன், அத்தையும் அதான் உங்கள் அம்மாவும் உன்னை அடிக்கடி போய் பார்த்துக்க சொன்னாங்க. இந்த அம்மாவை என்று மனதிற்குள் தாளித்து கொட்டியவள் சரி என்பது போல் தலையசைத்து தேங்க்ஸ் என்றாள். பள்ளி சிறுமியாக இவ்வளவு நாள் தெரிந்தவள் கல்லூரி பெண்ணின் மிடுக்குடன் நிமிர்வுடன் இருப்பதை ரசனையோடு பார்த்தான். இரட்டை ஜடை பின்னலுக்குள் ஒளிந்திருந்த கூந்தல் லேசாக வாரி தளர ஒற்றை பின்னலாயிருக்க, கருநீல சுடிதருக்குள் மெல்லிய உடல் மறைந்திருக்க, முகம் மட்டும் அன்றலர்ந்த தாமரையாய் பெண்ணவளின் அழகு கண்களை இழுக்க பார்த்தவாறே இருந்தான். அவனின் பார்வை தன்னை அளப்பதை உணர்ந்தவள் மனதில் ஏனோ எரிச்சல் வர, அவ்வளவு நேரம் இருந்த இலகுத்தன்மை தொலைந்தவளாய், வரேன் என்று விட்டு வேகமாக திவ்யாவுடன் சென்றாள். பேண்ட் பாக்கெட்டில் கை வைத்தவாறே பார்த்து கொண்டிருந்தான் அவள் நடந்து செல்வதை. அப்போதுதான் தன் அலுவலகத்திலிருந்து வந்த கௌரி வழக்கத்துக்கு மாறாக வீட்டில் இருந்த மணிச்சந்தை பார்த்து ஆச்சரியப்பட்டவராய், என்ன இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறீங்க? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க என்றவர் தன் கைப்பை முதலான பொருட்களை அதன் இடத்தில் வைத்தார். வந்து உக்காரு எனவும், என்ன பந்தோபஸ்தெல்லாம் பலமாக இருக்குது என்றவாறு வந்து அமர்ந்தார். விஷயம் அப்படி, நமக்கு கடைக்கு பக்கத்தில் இருக்கிற கடை காலி பண்ண போகிறாங்க. அதை நாம் கிரயம் பண்ணிக்கிட்டு நம்ம கடை இன்னும் பெருசாக போடலாம். அதுக்கு முன்பணம் நான் கொடுத்துடுவேன், மிச்ச பணம் கொடுக்க நம்ம ஏற்பாடு பண்ணணும். அவரை கூர்ந்து பார்த்தவர், அதுக்கு வீடு நிலம் சிவகாசியில் இருக்குல்ல, அதை விற்றா என்ன? கௌரி அந்த இடத்தை விட்டு எழுந்தவராய், உங்களுக்கே தெரியும், நினச்ச உடனே இந்த மாதிரி சொத்துக்களை விற்க முடியாது. யாரால் இப்போ போய் அங்கே தங்கி இருந்து அதுக்கான வேலைகளை செய்ய முடியும் என்றவரை உட்காரும்படி சைகை செய்தவர், நாம் ஏன் போகணும்? யாராவது புரோக்கர்ஸ்ட்டை சொல்லிட்டா போதும், அவங்க பார்த்துப்பாங்க எனவும் பெருமூச்சு விட்டவர், இப்போ எதுக்கு கடை பெருசு பண்ணணும்? மன்யுக்கோ நித்யுக்கோ அது தேவையே இல்லை எனவும் மணிச்சந்த் கோபத்துடன், எனக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், எனக்கு என்னவோ அது சரின்னு படலை. நீ அங்கே போக பயப்படுறியா? இல்லை அந்த ஊரோட உன் சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறியா எனவும் கண்களில் வலியள உற்று பார்த்தவர் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டார். அப்போது தன் அறையிலிருந்து வெளியே வந்த மன்யுவை பார்த்த மணிச்சந்த் திகைத்தார். பொதுவாகவே மணிச்சந்த் குரல் மெதுவாகத்தான் ஒலிக்கும். வியாபாரிகளுக்கே உரிய தனித்துவம். மெதுவாக அழுத்தமாக நிதானமாக ஒலிக்கும் குரல். மன்யுவின் அறையில் எப்போதும் ஏதாவது இசை ஒலித்து கொண்டு இருக்கும். அதை மீறியா தன் பேச்சு கேட்டுவிட்டது என்று யோசனையாய் அவனை பார்த்தார் மணிச்சந்த். ஏன் அம்மாவை பார்த்து அப்படி கேட்டீங்க என மன்யு நிதானமான குரலில் கேட்க, மன்யு, உனக்கு இது தேவையில்லாதது என்றார் மணிச்சந்த். தேவையானது தான். அது நானாஜி அவர் உழைப்பில் ஆசையாக வாங்கினதுன்னு நினைக்கிறாங்க. அது தப்புங்கிற துணி வருது உங்கள் பேச்சில் என்றவனை பார்த்தவர் ஏதும் சொல்ல பிடிக்காதவராய், டீக்கே, நான் கடைக்கு கிளம்புறேன் என்று சத்தமிட்டவர் வெளிவந்த கௌரியை பார்த்து, நல்லா யோசிச்சு வை, இன்னும் அந்த சத்து அங்கே இருக்கணுமான்னு. அப்போது உள்ளே நுழைந்த நித்யா வழக்கத்திற்கு மாறாய் வீட்டில் இருக்கும் தந்தையையும் இறுக்கமாக இருக்கும் அனைவரின் முகத்தையும் பார்த்தவள் நொண்டியவாறு நடந்து உள்ளே வந்தாள். இந்த வாத்து வண்டியால் நான் இன்னைக்கு கீழே விழ தெரிஞ்சேன். ஒரு ஆள்கிட்ட திட்டும் வாங்கினேன். எனக்கும் மன்யு வண்டி மாதிரி பைக் தான் வேணும் என்று சொன்னதும் தலையில் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் மணிச்சந்த். கௌரியின் அருகே வந்தவள்
அவரின் முகத்தை பார்த்து, இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா கௌரி மாதா? ஏதாவது சிம்பிளாக ரோட்டி, நவரத்ன குருமா ஆர் மலாய் கோஃப்தா பண்ணுங்க போதும் எனவும் சிரித்தவாறு அவள் தலையில் தட்டிய கௌரி, இன்னைக்கு ஸ்நாக்ஸ் உனக்கு ஜீரா பானி, சீரக தண்ணீர் தான் என. ஓ, பானிபூரியா? நோ ப்ராப்ளம் என்று விட்டு நொண்டியவாறு தன் பொருட்களை மேஜை மீது வைத்தாள். அதை பார்த்த மன்யுவிற்கு சிரிப்பு வந்தது. நீ வாசல்ல இருந்தே நொன்றதுக்கு மறந்துட்ட சுட்கி. அடடா, பார்த்துட்டானா? இவனை போலீஸ்க்கு படின்னா இப்போவே போலீஸ் மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு அலையிறான் என்று தலையில் கை வைத்தவள், பானிபூரியில் பங்குக்கு வருவேல்ல, அப்போ சொல்கிறேன் என்று நாக்கை துருத்தி பழுப்பி காட்டிவள் தன் அறைக்குள் நுழைந்து, என்ன மாநாடு போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாரும். கௌரி மாதாஜி முகம் டல்லாக ஆயிடுச்சு. எல்லாம் இந்த மணி பண்ணுற அமர்க்கலாம். மணிக்கு மணி கட்டணும் போலவே என்று நினைத்தவள் தோளை குலுக்கிவிட்டு வழக்கம் போல குளிக்கச் சென்றாள். வனராஜன் தன் மின்னஞ்சலை பார்த்தபோது அதில் சில முக்கிய விஷயங்கள் கிடைத்திருப்பதாகவும் நேரம் கிடைக்கும்போது அழைக்கும்படியாகவும் துப்பறியும் நிறுவன நபரிடமிருந்து தகவல் வந்திருந்தது. உணவு இடைவெளியின் போது அழைத்த வனராஜனுக்கு கிடைத்த தகவல்கள் கௌரி கோபிச்சந்த் மேத்தாவை நெருங்கிக் கொண்டு இருக்கிறோம் என்ற உணர்வை தோற்றுவித்தது. கௌரி மேத்தா தன் பெயரை கௌரி அகர்வால் என்று மாற்றியிருக்கிறார். அதற்கான ஆவணங்களை கொடுத்து பெயர் மாற்றம், அவர் மேல் படிப்பை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடரப்போவதாக இடமாற்றம் போன்றவற்றிற்கு விண்ணப்பித்து வாங்கியிருக்கிறார். இது அவர் வேம்பக்கோட்டை சென்று 2 வருடங்களுக்கு பிறகு. எனவே சென்னையில் மாற்றம் செய்யப்பட்ட பெயரை வைத்து தேடினால் அவரை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்பிக்கை தருவதாக இருந்தன இந்த தகவல்கள். இந்த பெயர் மாற்றம் கூட ஏனோ வனராஜனின் மனதில் ஏதோ ஒரு நம்பிக்கையை தருவதாய். மத்திய அமைச்சரின் மகனான தன் கல்லூரி நண்பனுக்கு அழைத்து சில விவரங்களை கேட்டவன் புன்முறுவலுடன் அழைப்பை துண்டித்தான். மணியை பார்த்து இப்போது கல்லூரி முடிந்திருக்கும் என்று எண்ணியவனாய், குட் ஈவினிங் என செய்தி அனுப்பிவிட்டு தன் அலுவலை பார்க்க ஆரம்பித்தான். அலைபேசி ஒளிரவும் பார்த்தவன் நீந்துவது போல வந்திருந்த எமோஜி பார்த்து சிரித்தவாறு கட்டை விரல் காட்டும் எமோஜி அனுப்பிவிட்டு தன் அலுவலில் மூழ்கிவிட்டான். அடுத்து வேலை முடித்து கிளம்பும் நேரம்தான் பார்க்க முடிந்தது. என்ன, ஏதாவது கோபமாக அனுப்பியிருப்பாள் என்று பார்த்தவனின் எதிர்பார்ப்பை பொய்யாக்கா வண்ணம் கோப எமோஜிக்கள் ஸ்டிக்கர்கள் விதவிதமாக வந்து விழுந்து கிடந்தன. புன்முறுவலுடன் தனது கோட்டை எடுத்தவனின் அருகில் வந்தாள் ஸ்னேகா. ராஜ், ஷல் வி கோ ஃபார் அன் அவுட்டிங் அண்ட் டின்னர் என்று கேட்டவளிடம் முக்கிய வேலை இருப்பதாக சொல்லி மறுத்தவன் தான் தங்கியிருக்கும் இடம் நோக்கி சென்றான். சாப்பிட்டாச்சா என்ற செய்தி அனுப்பிவிட்டு தனக்கான தேநீரை நுண்ணிலை அடுப்பில் வைத்துவிட்டு உடை மாற்றி வந்தவன் அலைபேசியை பார்க்க குரட்டை விடும் எமோஜி வந்திருந்தது. தூங்கு மூஞ்சி என்று அனுப்பிவிட்டு தேநீரை அருந்தினான். பின் யோசித்து பேசணும் என்று அனுப்ப 1 நிமிடம் கழித்து கூப்பிடுங்க என்று பதில் வந்தது. ரொம்ப பண்ணுறா என்று நினைத்தவன் அழைத்தான். அவளின் கண்ணத்தான் எனும் அழைப்பிற்கு ஆசையோடு காத்து கொண்டிருக்க, ஹலோ என கிழி கொஞ்சியதும் சொத்தென்று ஆனது வனராஜனுக்கு. அந்த கோபத்தை கேலியாக மாற்றி, இன்றைக்கும் வெறும் தரையில் நீச்சல் அடிக்கும் ராகிங் தானா? ஒரு சேஞ்ச் வேண்டாம்? நானாக இருந்தா கூவமில் நீச்சல் அடின்னு சொல்லியிருப்பேன் என்றான் நக்கல் தணிக்கும் குரலில். என்னது கூவமா என்றாள். கரிச குளம் கம்மாயில் குதிச்சு குதிச்சு கிழிச்சவதானே நீ? அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் இல்லை, இப்போவே அப்படித்தான் ஆகியிருக்கும். எல்லாரும் கழிவு தண்ணியெல்லாம் அதில் தானே விடுறீங்க. இந்த ராத்திரியில் கழிவுநீர் மேலாண்மை பற்றி பேசத்தான் கூப்பிட்டீங்களா? கழிவுநீர் மேலாண்மையா? அட, இவ்வளோ தமிழ் தெரியுமா உனக்கு என கேலியாக கேட்க, திரும்பவும் முன்பு போல் வம்பிழுக்கும் வனராஜனுடன் பேசுவது அவளுக்கும் மகிழ்ச்சியாகவே இருந்தது போல. ஏன், எனக்கு என்ன, தமிழ் நல்லா தெரியும், ரொம்ப பிடிக்கும். 10th +2ல் நான் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட், தெரியுமா? தெரியுமே எனவும், ரிசல்ட் வந்தபோது ஒரு வாழ்த்து கூட சொல்லாதவங்களுக்கு நான் வாங்கின மார்க்கு தெரியுமா எனவும் நகைத்தவன் கடகடவென்று அவளின் மதிப்பெண் விவரங்கள் சொன்னான். சற்று நேரம் அமைதியாக இருந்தவள், ஐயாட்ட அந்த நேரம் கவுன்சிலிங் பற்றி எல்லாம் பேசுனீங்க தானே, பின்னையே நீங்கள் என் கூட பேசலை? சற்று நேரம் மௌனமாக இருந்தவன், இன்றைக்கி ராக்கிங் இல்லை தானே, ஹாஸ்டல்லையும் பிரச்சனை இல்லைல்ல? ஆமாம், காலையில் ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி ஹாஸ்டல் அமைதியாக இருந்துச்சு. காலேஜ்லேயும் நோட்டீஸ் போர்ட்லேயும் போட்டிருந்தாங்க என்றவள் அன்றைய கல்லூரி நிகழ்வை பகிர்ந்து கொண்டாள். சீனியர் பட்டீஸ் ஜூனியர் பட்டீஸ் பற்றி சொன்னவள் தன் எஸ்பி பெயர் நித்யா என்றவுடன்
அவள் ராகிங் செய்வதையும் சொன்னாள். நேற்று ராகிங் செய்து இன்று நட்போடு பேசியதையும் சொன்னாள். பொதுவாக அதிகம் பேசாத செல்லக்கிளி இப்போது தயக்கமே இல்லாமல் தன்னுடன் பேசுவதை ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கேட்டுக்கொண்டிருந்தான் வனராஜன். தோழியை, குடும்பத்தை பிரிந்து இருப்பவள் அக்கறையுடன் பேசும் சொந்தத்துடன் பேசுவதால் வந்த மாற்றமா, இல்லை தனக்கென்று வந்ததா? அந்த கள்ளமில்லா பிள்ளை மனதில் தனக்கு என்ன இடம் கொடுத்திருக்கிறாள் என்று அறியும் ஆர்வம் வந்தது அவன் மனதில். அதற்கான சமயம் இன்னும் வரவில்லை என்று எண்ணிக்கொண்டவன், இப்போது சாயங்காலம்தானே, நைஸ் சாப்பாடு நீங்களே செய்வீர்களா, வெளியே போவீர்களா என்று ஏதேதோ கேட்டவனின் கேள்விகளுக்கு பதில் சொன்னவள், சரி தூங்கு, குட் நைட் எனவும் அவனின் கிளியும் சமத்தாக குட் நைட் என்றது. குட் நைட் என்று அவன் இழுக்க அதற்கும் குறும்பு சிரிப்புடன் குட் நைட் என்றாள். அத்தான்னு சொல்ல வைக்க இவ்வளோ அலைய வைக்கிறாளே என்று கடுப்பானவன் அழைப்பை துண்டித்தான். இந்த கௌரி மேத்தா பிரச்சனையெல்லாம் சரி செய்துவிட்டு அப்புறம் பேசிக்கிறேன் உன்னிடம் என்று நினைத்தவன் திரும்பவும் மனதில் மலர்ந்து மனம் வீசத் தொடங்கிய அவள் நினைவுகளை என்ன செய்வது என்று புரியவில்லை. இதற்கு தானேடி உன்னுடன் பேசாமலே இருந்தேன் என்று புலம்பலாக எண்ணியவன் படிக்கும் பெண்ணை இதற்கு மேல் மனதை குழப்ப கூடாது என்று தனக்குத்தானே அறிவுறுத்தி கொண்டவனாய் தன் வேலையை கவனிக்கச் சென்றான். வழக்கம்போல் அழைத்து அன்னையுடன் பேசியவன் தந்தையை கேட்க, அவர் பிரிண்டிங் ஆர்டர் விஷயமாக சென்னை சென்றிருப்பதாக சொன்னார் சொர்ணக்கிளி. மாதம் ஒரு முறை சென்னைக்கும் அவ்வப்போது வட இந்தியாவிற்கும் செல்வது அவர் வழக்கம்தானே என்று எண்ணிக்கொண்டவன் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான். தலையை குலுக்கி அதை தடை செய்தவன் தந்தைக்கு அழைக்க அவரின் அலைபேசி தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பதாக வந்தது. விரக்தி சிரிப்புடன், பல வருடங்களாகவே அப்படித்தானே டாட், தொடர்பு எல்லைக்கு வெளியில் என்று எண்ணிக்கொண்டான். வறண்டு கிடந்த மனக்குளத்தில் மழையாய் வந்து விழுந்தாளே, புதைக்கப்பட்ட ஆசைகள் விதைக்கப்பட்ட நேசமாய் வீறு கொண்டு எழுகிறதே, கட்டுக்களை தகர்க்கிறதே, அடி நெஞ்சில் தித்திக்குதே, கிள்ளை மொழி கேட்டவுடன் கயல்களாய் துள்ளுதே அவள் நினைவுகள், மலர்ந்து மனம் வீசுதே, மறக்கப்பட்ட உணர்கள், மறைக்கப்பட்ட காலப்பதிவு, காலாவதியான காதல், தூற்றப்பட்ட நட்பு, போற்றப்பட்ட உறவு எதிர்கொண்டு நிற்குமே, ஏனென்று கேட்குமே. தந்தையின் தவறுகளுக்கு பதில் சொல்வானா? தாயின் வேதனைக்கு விடை சொல்வானா? தாமரை எழுதிய சேதி என்ன வனக்கிளியே. சேதி 18. நள்ளிரவை நெருங்கப் போகும் நேரத்தில் தன்னிடமிருந்த சாவியை கொண்டு திறந்து வீட்டுக்குள் வந்த மணிச்சந்த் வரவேற்பறையில் அமர்ந்து கொண்டு இருந்தவரை பார்த்து திகைத்தார். கையை திருப்பி கடிகாரத்தை பார்த்தவர், என்னம்மா நீ தூங்கல என்று கேட்க, சத்தம் வெகுவாக குறைந்து வைக்கப்பட்டிருந்த தொலைக்காட்சியை பார்த்தவாறு இருந்த கௌரி, யோசிக்க சொன்னீங்கள்ல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் என மெதுவாக சொல்ல, முகத்தில் எந்த உணர்வும் காட்டாமல் கௌரியின் எதிரே இருந்த சோஃபாவில் அமர்ந்தார். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எனக்கு அந்த ஊருக்கு போக பிடிக்கலை. எங்கவோ பார்த்தவர், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன். முக்கியமாக நம்ம பசங்க மனசில் எந்த குழப்பமும் வந்துவிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஏதும் செய்ய முடியாது. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பூக்கிற நேரம்தான் செடி பூக்கும். அது மாதிரி தான் வியாபாரமும். அந்த சொத்து நான் அதை நித்தியா மேல் படிப்புக்குன்னு நினச்சி வச்சுருக்கேன். நீங்கள் கிடைக்குன்னு கேட்டதும் வேணாம்னு தோணுச்சு, அவ்வளோதான் என்று நிறுத்தவர் ஆழமும் அழுத்தமும் ஆன குரலில், மற்றபடி அங்கே எனக்கு எந்த பிடிப்பும் இல்லை என்றதும் அமைதியாக கௌரியை பார்த்த மணிச்சந்த், இவ்வளோ நாள் ஒரு சத்தை இப்படி கண்காணிப்பு இல்லாமல் வைக்கக்கூடாது. நிலத்தை யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க. வீடு எந்த பராமரிப்பும் இல்லாமல் பூட்டி இருந்தால் இந்நேரம் ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாமல் அழிஞ்சு போயிருக்கும் என்றதும் கௌரி சரையல் என்று நிமிர்ந்து பார்த்தார். அந்த பார்வையின் அர்த்தத்தில் எரிச்சலுற்றவராய் மணிச்சந்த், இப்போ எப்படி இருந்தாலும் அதை விற்க ஏற்பாடு பண்ணத்தான் போகிறேன். எனக்கும் பிள்ளைங்க மேலே அக்கறை இருக்குது சம்ஜே. அதை விற்றுட்டு இங்கேயே ஏதாவது முதலீடு பண்ணிடலாம். இதுதான் என் முடிவு என்று விட்டு சற்று நேரம் அமைதியாக இருந்தவர், ஒரு சொத்து இப்படி கண்ணுக்கு தெரியாமல் கேட்பார் இல்லாமல் எப்படியோ போகட்டும்னு விட, நாம் ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லை. அதனால் நான் அதை விற்க ஏற்பாடு செய்யத்தான் போகிறேன் என யோசனையில் ஆழ்ந்த கௌரி பெண் உறுதியான குரலில் பதில் சொன்னார். சரி, உங்கள் இஷ்டம். ஆனால் நான் அந்த ஊருக்கு வரமாட்டேன், வர முடியாது. அந்த சொத்தை விற்கிறதுக்கு பவர் மாதிரி
உங்கள் பேருக்கே மாற்றி எழுதக்கூட தயார். அதை பண்ணுங்க, நான் எழுதி கொடுத்துட்றேன், நீங்களே பார்த்துக்கோங்க என்று விட்டு எழுந்தார். கூடவே தானும் எழுந்த மணிச்சந்த், நீ சொன்ன மாதிரியே செய்யலாம், இனி நான் பின்வாங்க போகிறதில்ல. ஆனால் யோசி, இன்னும் எவ்வளவு நாள் இப்படி ஒதுங்கியே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மணிச்சந்த் எழுந்து போய்விட்டார். கௌரி கண்களை மூடி பழைய நினைவுகளில் ஆழ்ந்தார். தன் இளமை பருவம், எவ்வளவு துள்ளல், இனிமையான கல்லூரி பருவம், அன்பான நட்புகள், பண்பான காதல், அனைத்தையும் துருப்பி போட்ட நிகழ்வுகள். திருமணம், நட்பும் காதலுமான வாழ்வு, எதிர்பாராத பிரிவு, மாறிய வாழ்வு, மண்யூன் பிறப்பு, இப்படி ஏதேதோ எண்ணியவரின் மனத்திரையில் இரும்பாய் இறுகிய முகத்தில் கண்களில் மட்டும் காதல் புலப்பட உறைந்து போன முறுவலுடன் மங்கா ஓவியமாய் நின்றான் அவன். ஹர்ஷா அகர்வால். மருத்துவக் கல்லூரியின் விளையாட்டு மைதானம் நினைவு வந்துவிட்டதா? முதலாம் ஆண்டு மாணவர்கள் பரிதாபமாய் இல்லாத கோழியை பிடிக்க ஓடி அலைந்த இடம் இப்போது வேறுமுகம் கொண்டு அனைத்து மாணவ மாணவிகளையும் நிறைத்து கொண்டு குதூகலத்துடன் இருந்தது. தங்களின் எஸ்பிக்களின் அன்பு கட்டளையை ஏற்று அனைத்து ஜேபிக்களும் ஒன்று கூடியிருந்தனர். கல்லூரி முதல்வரின் சொல்படி ஒருங்கிணைந்த விழா மற்றும் புதியவர்கள் வரவேற்பு விழா நிகழ்ச்சிகள் பற்றி பேச கலந்துரையாடி நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கும் மகத்தான பணியில் அனைவரும் ஈடுபட்டு இருந்தனர். மருத்துவக் கல்லூரி பாடத்திட்டம் கடினமானது. எனவே கலை நிகழ்ச்சிகள், பயிற்சிக்கென ஒன்று கூடுவதோ கூட்டு நடனம் போன்றவற்கு நேரம் ஒதுக்குவதோ மிக கடினம். ஞாயிறு அன்று கூட செய்வதற்கு, படிப்பதற்கு என ஏதாவது இருந்து கொண்டே இருக்கும். எனவே புதிதாக ஏதும் பயிற்சியில் ஈடுபடாமல் ஏற்கனவே தெரிந்த பாடலோ நடனமோ இசைக்கருவிகள் வாசிப்பதோ சிறு சிறு உள்ளரங்க விளையாட்டுகள் விளையாடுவது போல செய்யலாம் என்று மாணவ தலைவியான நித்யா கௌரியின் கருத்து சரியென ஒத்துக்கொண்ட அனைவரும் அதன்படி என்னென்ன செய்யலாம் என்று கலந்துரையாடினர். இளம் விரிவுரையாளர்கள் சிலரும் 4ஆம் ஆண்டு சீனியர் மாணவர்கள் மாணவிகளும் கூட அங்கு வந்து நிகழ்ச்சி அமைப்பிற்கு உதவுவதற்காக அமர்ந்து இருந்தது நெறிப்படுத்தவும் அனைவரும் கலந்து பேசி பழகவும் நல்ல சந்தர்ப்பமாக அமைந்திருந்தது. நட்புணர்வுடன் கூடிய இந்த சந்திப்பு சிறியவர்களுக்கு வழிகாட்டுதலாகவும் பெரியவர்களுக்கு பொறுப்பூட்டுவதாகவும் இருந்தது. செல்லக்கிளியின் இசைத்திறமையை பற்றி திவ்ய பாரதி மூலமாக அறிந்து கொண்ட நித்யா அவளை ஒரு பாடல் பாடியே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட தப்ப வழியின்றி திவ்யாவை முறைத்தபடியே சரி என்று தலையசைத்தாள் செல்லக்கிளி. இதுபோல் பாடல், ஆடல் என்று ஒவ்வொருவருக்கும் ஒன்று ஒதுக்கப்பட்டு அதில் பங்கு பெறாத அனைவரும் கண்டிப்பாக விளையாட்டுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அதற்கு தகுந்த விளையாட்டுகள் கலந்து ஆலோசித்து தேர்ந்தெடுக்கப்பட்டன. மறுநாளே விழா நடத்திவிடலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. அனைவரிடமும் கலந்து பேசி பழகியதில் உற்சாகம் மிக சலசலத்தவாறே அறைக்கு வந்த செல்லக்கிளியும் திவ்யா பாரதியும் நாளைக்கு என்ன செய்யலாம், எந்த உடை உடுத்தலாம் என்று மிகப்பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டனர். திவ்யாவும் செல்லக்கிளியைப் போல் சிறு நகரத்தில் இருந்து வந்தவள். அவளுக்கும் தயக்கங்கள், குழப்பங்கள் இருந்தன. நித்யாவிடம் ஆடை பற்றி கேட்டதற்கு, கிளாசிக் பாடல் என்பதால் லெஹங்கா, காஷ்மீரி சில்க், லாங் அனார்கலி சூட் டைப் சுடி, இதில் ஏதாவது போடு என்று ஏதேதோ சொல்ல இருவரும் இதுவரை கேள்விப்பட்டிராத பெயர்களை கேட்டு குழம்பி போய் இருந்தனர். இதுவரை இவ்வாறான விஷயங்களிலெல்லாம் அம்மா அப்பா விருப்பப்படியே இருந்து அணிந்து பழகிய செல்லக்கிளிக்கு இப்போது அன்னையிடம் கேட்டால் பச்சை பட்டுப்பாவட தாவணிதான் போடச் சொல்லுவார் என்ற பயத்தில் அவரிடம் கேட்கவே இல்லை. யாரிடமாவது ஆலோசனை கேட்டால் நன்றாக இருக்கும்போல் தோன்ற தன் தோழி ஈஸ்வரிக்கு அழைத்தாள். ஈஸ்வரிக்கு சிஏ பயிற்சி வகுப்பு முடிந்து திரும்பிக் கொண்டிருந்த சமயம். அதனால் பேருந்தின் ஒலியில் அவளால் சரியாக பேச முடியவில்லை. இந்த அத்தானாவது இன்று பேசினால் தேவலாம் என்று ஏனோ எண்ணம் ஓடியது செல்லக்கிளியின் மனதில். நேற்று ஞாயிறு விடுமுறை தானே, ஏன் அழைக்கவில்லை? ஏதோ அவன் தினமும் அவளிடம் பேசி இன்று மட்டும் பேசாதது போல வெறுமையாக தோன்ற ஏதேதோ எண்ணி குழம்பிக் கொண்டாள். சும்மா இருக்கிற குருவிக்கு சோளத்தை போடுவானே, அது கொண்டையை ஆட்டிக்கொண்டு கொத்த வருவானே என்று எண்ணிய வனராஜன் அவளுடன் பேசினால்தானே தன் மனதை, எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே இனி பேச்சோ குறுஞ்செய்திகளோ வேண்டாம். அவள் மனதை, படிப்பை பாதிக்கும் வேலைகள் செய்ய வேண்டாம். இனி அவளை தொடர்பு கொள்ளக்கூடாது என முடிவு செய்து இருப்பதை அறியாதவளை அவனிடமிருந்து அழைப்பு வரும் என்று எதிர்பார்ப்புடன் இருந்தவள் அவனிடமிருந்து எந்த செய்தியும் வராமல் இருக்க நேரமாக ஆக கோபம் வரத் தொடங்கியது செல்லக்கிளிக்கு. தன் தோழி ஈஸ்வரிக்கும் அழைத்துவிட்டு அவளும் எடுக்கவில்லை எனவும் இயலாமை அனைத்தும் மொத்தமாகச் சேர சிறு கோபத்துடன் தன் உடைகள் வைத்திருந்த பெட்டியை உருட்டத் தொடங்கினாள். எந்த ஆடையை பார்த்தாலும் அதில் மேடையில் குறைவாக தோன்றும் போலவும்
இங்குள்ளவர்கள் அதை கேலி செய்யக்கூடும் என்றும் தோன்ற கோபத்துடன் பதட்டமும் இணைந்து கொண்டது. சிறு நகரத்திலிருந்து மாநகரத்திற்கு வரும் அனைவரையும் படுத்தி எடுக்கும் தாழ்வு மனப்பான்மை அவளையும் படுத்தி எடுத்தது. பொறுத்து பொறுத்து பார்த்தவள், வேலையா இருக்கீங்களா என்று செய்தி அனுப்பிவிட்டு அலைபேசி திரையை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவன் பார்த்து விட்டதற்கான அறிகுறி இரு நீலட்டிக்களில் தெரிந்தது. பதில் ஏதும் வரும் எனும் ஆவலாய் பார்க்க ஒரு நிமிடம் முழுவதாக ஆன பின்பும் பதில் ஏதும் வரவில்லை. செல்லக்கிளியின் கோபம் கரை கடந்தது. கோப எமோஜிக்கள் 2 தட்டென்று அனுப்பியவள் அலைபேசியை முறைத்தவாறே இருக்க அவளை ஏமாற்றாமல் அழைப்பு வந்தது வனராஜனிடமிருந்து. சற்று நேரம் அதனை எடுக்காமல் இருந்தவள் பின் உதட்டை சுழித்தவாறு இணைப்பு கொடுத்து காதில் வைத்து கொண்டு பேசாமலே இருந்தாள். சொல்லு செல்லம் எனவும் அந்த காந்த குரலில் அவளின் கோபம் ஓடி ஒளிந்து கொண்டது. நேற்றுக்கு ஏன் கூப்பிடவே இல்லை நீங்கள் என சலுகையாய் கேட்கவும் சில நொடிகள் ஒன்றும் புரியவில்லை வனராஜனுக்கு. என்ன கேட்கிறாள்? இவளை தன்னை தேடினாளோ என்று எண்ணியவனின் மனப்பறவை இறக்கைகள் எடுத்து கட்டிக்கொள்ள துடிக்க அடக்கியவனாய் முறுவலித்தவாறே, வெளியே போயிட்டேன் செல்லம், வந்த பிறகு மணி பார்த்தா நீ தூங்கும் நேரம், அதான் கூப்பிடல. எதுக்கு தேடின? ஏதும் பிரச்சனையா என்றான் சமாதானமாய். ஆமாம், ரொம்ப பெரிய பிரச்சனை. நாளைக்கு கல்ச்சுரல்ஸ், நான் பாட்டு பாட போகிறேன். என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எதுவும் ஸ்டேஜுக்கு போடுறதுக்கு தகுந்த மாதிரி இல்லை. எதை போடனே தெரியல என்று குழந்தையாய் குறை சொன்னவளிடம், அவ்வளோதானே, காலையில் போய் ஒரு புதுசு எடுத்துக்கோ என்று எளிமையான தீர்வு சொன்னவனை முறைக்க முடியாமல் அலைபேசியை முறைத்தாள். எனக்கு தனியாக வெளியே போய் பழக்கம் இல்லை என்றாள். இனி பழகிக்க வேண்டியது தான் என்றான் துளியும் விளையாட்டுத்தனமற்ற குரலில். டாக்டருக்கு படிக்க வந்தாச்சு, சிட்டிக்கு வந்தாச்சு, இனி பாதுகாப்பாக வெளியே போய் வரவும் கற்றுக்கணும், பழகணும் செல்லம். அமைதி. உன் தோழியை கூட்டிகிட்டு போ. சென்னை பொண்ணுங்க யாராச்சும் நட்பாக பழகினா அவங்கக்கிட்ட எங்கே என்ன மாதிரின்னு கேட்டுட்டு போயிட்டு வா, உன்னால் முடியும் செல்லம் என்றான் மென்மையாய். இதை கேட்கத்தான் தேடினோமா என்று வெறுத்து போனவளாய், பிறகு எதுக்கு இவளுக்கு பேச நினச்சோம்? பட்டணத்தில் படித்தவங்க ஏதாவது வழிகாட்டுவாகன்னு கேட்டால் நல்லா காட்டுறாக சாமி வழி என்று கடுப்பானவள், நமக்கு பச்சை பட்டு பாவடை தாவணி தான் சரி வரும் என்று எண்ணியவளாய், சரி நான் பாவடை தானியே போட்டுக்கிறேன், குட் நைட் என்று விட்டு இணைப்பை துண்டித்து விட்டாள். ஓ, கோபம் ஆயிட்டாளோ என்று சில நொடிகள் கழித்தே பிரகாசமாக எரிந்தது வனராஜனின் குழல் விளக்கு. காலையில் எழுந்து அமைதியாக குளித்து விழாவிற்கு செல்ல தயாரான செல்லக்கிளியை தேடி யாரோ வந்திருப்பதாக விடுதி காப்பாளரிடமிருந்து அழைப்பு வந்திருந்தது. போய் பார்த்தபோது அறிமுகமற்ற அழகான இளம்பெண் நின்று கொண்டிருந்தாள். தெரியாத பெண்ணை கண்டு விழித்த செல்லக்கிளியை பார்த்து நட்புடன் முறுவளித்தவளாய், ஹாய், ஐ எம் ரேஷ்மா, ஃப்ரெண்ட் ஆஃப் ராஜ். ஐ ஹவ் brought சம்திங் ஃபார் யூ என்றவள் ஒரு பெரிய நெகிழிப்பையை தந்தாள். அப்பெண்ணின் தோற்றத்தையும் பையின் மீது இருந்து பெயரையும் பார்த்து மலைத்து போன செல்லக்கிளி நன்றி சொல்லக்கூட தோன்றாமல் அதை கை நீட்டி வாங்கி கொண்டாள். சிறிது நேரம் அவள் ஏதேனும் சொல்வாளோ என்று பார்த்த ரேஷ்மாவும் அவளின் பிரமித்த தோற்றத்தை பார்த்து புரிதலுடன் சிரித்தவாறு see you dear என்று விட்டு கிளம்பிவிட்டாள். அறைக்கு சென்று பையில் இருந்தவற்றை பிரித்து பார்த்த செல்லக்கிளிக்கு அந்த ஆடையை விட்டு கண்களை எடுக்கவே முடியவில்லை. இளம் சிவப்பு வண்ணத்தில் துப்பட்டா, பட்டு வண்ணத்தில் சுடிதர். சுடிதர் என்றாலும் அதன் அமைப்பு மிக அழகாய் இருந்தது. பார்த்த செல்லக்கிளி மலைத்து போனாள். ஆத்தி, ரொம்ப விலையாக இருக்கும் போலவே. இவங்க யாரு? எப்படி என் அளவுக்கு சரியா இவ்வளவு காலையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாக என்று குழம்பியவள், இது மட்டும் ஐயாக்கும் அம்மாவுக்கும் தெரியணும், அம்புடுதேன் என்று பீதி அடைந்தாள். சரியாய் அலைபேசி ஒலித்தது. வெளிநாட்டு எண் தாங்கி நடுக்கத்துடன், என்னது இது என்றாள். எடுத்தவுடன், அளவு சரியாக இருக்குமா? போட்டு பார்த்துக்கோ. ஏதும் மாற்றணுமா? உடனே சொல்லு என்றவனின் குரலில் அவசரம். ரேஷ்மா அங்கே தான் இருக்கா, நீ சரியாக இருக்குன்னு சொன்ன பிறகு தான் கிளம்ப சொல்லணும் எனவும் வெட்கமுற்றவளாய், அளவு என்ன அளவு தான், ஆனால் இது வேணாம், ரொம்ப விலையாக இருக்கும் போல, ஐயா திட்டுவாங்க. மாமாட்ட நான் சொல்லிக்கிறேன், உனக்கு பிடிச்சிருக்குல்ல, சரி நீ நல்லா பண்ணு, நீ பாடுறத வீடியோ எடுக்க சொல்லு,
நிறைய ஃபோட்டோஸ் எடு, எனக்கு நேரமாச்சு, ஆஃபீஸ் கிளம்பணும் என்றவன் அழைப்பை துண்டித்தான். அம்மாவிடம் கேட்கலாமா, ஐயாவிடம் சொல்லலாமா என்று சில நிமிடங்கள் குழம்பினாள். அன்று ஒரு புத்தகம் வாங்க அவ்வளவு தயக்கமாக இருந்தது. இன்று இவ்வளவு விலையில் ஆடை. அன்னை தந்தை அனுமதியின்றி இவ்வாறு செய்வது சரியாகுமா? இப்போது அதை போடாவிட்டால் அவ்வளவு அக்கறை எடுத்தவனின் செயல்களை அவமதித்தது போல் ஆகிவிடுமே என்று அவளின் சிறு மனது தவித்தது. அவனின் அக்கறையை மட்டும் மனதில் நிறுத்தி அந்த ஆடையை அணிந்து கொண்டாள். விடுதியின் ரசம் போன கண்ணாடியில் பார்த்தபோதே அவ்வளவு அழகுடன் மிளிர்ந்தது அந்த ஆடை. காலை வெயில் பட்டு தெரித்ததும் ஆடையின் பட்டு நிறம் பொன்னிறம் கொண்டு மின்னி வானிலிருந்து வந்த தேவதையோ இவள் என மயங்கும் வண்ணம் அவளை மாற்றியிருந்தது அந்த ஆடை. தன்னை பார்த்து தானே வியந்து சிவந்த அவளின் முகச்சிவப்போடு போட்டியிட்டது அவளின் தோளை தழுவி நின்ற இளம் சிவப்பு மேல் துணி. தளர பின்னியிருந்த சடையை பிரித்து விரித்து விட்டவள் மாநகரின் நாகரிகத்தை பின்பற்றியவளாய் ஆங்கங்கே கிளிப்புகள் மூலம் பரந்த குழல் கற்றைகளை அடக்கி சுருள் சுருளாக படர்ந்த பொங்கும் வண்ணம் பிரித்து சீவி அலையலையாய் நெளிய விட்டாள். கழுவி துடைத்த முகத்தில் சிறு செந்நிறச் சாந்து அவளின் முகப்பொலிவை கூட்டியதாய் இருந்தது. எந்த ஒரு வெப்பனையும் இன்றி மிளிர்ந்த அவளின் அழகினை பார்த்து தினமும் பார்க்கும் திவ்ய பாரதியை திகைத்தாள் என்றால் மற்றவர் நிலை சொல்லவும் வேண்டுமோ? விழா நடக்கும் கலையரங்கத்தை சென்று அடைந்த அவளை பார்த்த நித்யாவிற்கும் பெருமை பிடிபடவில்லை. வாவ் தோத்தி, நீ எவ்வளோ ஹூப்சூரத் லட்கின்னு இப்போ தான் தெரியுது. எத்தனை பேர் இன்னைக்கு மயங்கி கவுந்தடிச்சு விழப்போறாங்கன்னு தெரியலையே எனவும் அதை ரசிக்காத செல்லக்கிளியின் முகம் போன அழகை பார்த்து நித்திய கோவரி பெரும் குரலில் சிரித்தவாறு அவளின் தோளை பற்றி இழுத்து அணைத்தவள் தன் தோழிகளுடன் இருக்குமாறு பணித்துவிட்டு விழா ஏற்பாடுகளை கவனிக்கச் சென்றாள். விழாவினை பிரீத்தி அழகிய ஆங்கிலத்தில் மற்றும் மழலையான தமிழில் தொகுத்து வழங்க கல்லூரி முதல்வர் தலைமையில் அனைத்து விரிவுரையாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வரவேற்பு நடனமாக தேசிய ஒருமைப்பாட்டை விளக்கும் பாடல் வரிகளை கொண்ட ஃபனா ஹிந்தி படத்தின் தேஷ் ரங்கீலா பாடலுக்கு நித்யாவும் அவளின் 4 தோழிகளும் நடனமாடினர். மிக அழகான அசைவுகளுடன் ஆடிய நடனம் அனைவரையும் மயங்க வைத்தது. தன் தோழிகளுடன் அமர்ந்திருந்த செல்லக்கிளி எல்லோரும் அலைபேசியில் படமெடுப்பதை பார்த்து தன் அத்தான் சொன்னது நினைவு வர தன் கவனம் ஈர்ப்பவற்றை படங்களாகவும் ஒளி படங்களாகவும் தன் அலைபேசியில் பதிவு செய்யத் தொடங்கினாள். நித்யாவும் அவள் பங்கிற்கு தன் அலைபேசியில் அனைத்து நிகழ்வுகளையும் சுருட்டத் தொடங்கினாள். செலக்கிளின் பேர் மேடையில் அழைக்கப்பட்டதும் அலைபேசியை திவ்யாவிடம் தந்துவிட்டு சிறு நடுக்கத்துடன் மேடை ஏறினாள். அவளை பற்றிய அறிமுகம் பிரீத்தி கொடுத்ததும் என்றும் இனிக்கும் இசை அரசனின் பாடல் செல்லக்கிளியின் குரலில் ஒலிக்க ஆரம்பித்ததும் அரங்கமே நிசப்தமாகியது. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே என்ற பாடலை அழகாக பாடி அரங்கம் முழுவதும் அலையலையாய் பரவியது அவளின் தேமதுர குரல். அனைவரும் கண்மூடி ரசிக்க வைத்தது. யமுனை ஆற்றின் கரைக்கே இழுத்து சென்றது. அப்பாடலின் சொல்லா காதலை குழைத்து கட்டிய வரிகள் அனைவர் மனதையும் நெகிழ வைத்தது. பாடி முடித்து 5 நொடிகள் கழித்து மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள் செல்லக்கிளி. நித்யா கட்டை விரலை உயர்த்தி சூப்பர் என்பது போல் சைகை செய்ய அரங்கம் கைத்தட்டலில் அதிர்ந்தது. திவ்யா வெற்றி புன்னகை சிந்தியவாறு எழுந்து கைதட்டி கொண்டிருந்தாள். கீழே இறங்கி வந்தவளை பலர் நிறுத்தி பாராட்ட அருகில் வந்ததும் அவளின் அலைபேசியை அவளிடமே கொடுத்தாள் திவ்யா. அவளின் பாடலை வீடியோ எடுத்திருந்தாள். அப்பாடி, கொடுத்த வேலையை சரியாக செய்துவிட்டோம் என்ற நிம்மதி மட்டுமே செல்லக்கிளியின் மனதில் நிறைந்திருந்தது. சற்று நேரத்தில் ஏதோ தகவல் வந்திருப்பதாக மணியோசை அலைபேசியில் வர எடுத்து பார்த்தாள் வனராஜன். புதுசுதானே போட்ட, ஃபோட்டோ அனுப்பு என்ற செய்தி. ஒன்று பிடிச்சா விடமாட்டாக போலவே என்று செல்லமாய் அழுத்து கொண்டவள் இதழ்களுக்குள் புன்னகையை அடக்கியவளாய் விடுதியில் எடுத்த ஒரு படத்தை அனுப்பிவிட்டு அலைபேசியை சத்தமற்ற நிலைக்கு மாற்றிவிட்டு அமைதியாய் நிகழ்ச்சிகளை கவனித்தாள். உணவு இடைவெளியின் போது அலைபேசியில் கண்களில் இதய குறி தாங்கி நின்ற எமோஜியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவள், என்ன ப்ரோக்ராம் கொடுத்த, பாட்டா டான்ஸா, வீடியோ அனுப்பு என்றை பார்த்ததும் வெட்கம் மிக அலைபேசியை அணைத்து வைத்தாள். விடுதிக்கு வந்த பிறகு மிகவும் தயக்கத்துடன் அந்த பாடல் ஒளி பதிவை அனுப்பினாள். என்ன கேலி செய்ய போகிறானோ என்று பயத்துடன் காத்திருக்க பதிலே வரவில்லை. அனுப்புன்னு அனுப்புனாக, நல்லா இருக்குன்னு ஒரு வரி கூட வேணாம், ஒரு பொம்மை அனுப்புனா குறைஞ்சிருவாங்களாமா? இல்லை 25 வருஷத்துக்கு முந்தின பாட்டை பாடுறான்னு கிண்டல் பண்ணுவாங்களோ என்று மனம் ஏதேதோ முணுமுணுத்தது. பார்ப்பவர்கள் அனைவரும் பாராட்ட, முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் கைப்பற்றி குலுக்கி வாழ்த்து கூற எதுவும் ஏற்காமல் அவனின் ஒற்றை வாழ்த்துக்கு பாராட்டிற்கு
ஏங்கி நின்றது அந்த கிள்ளை மனம். ஏன் இந்த தவிப்பு, ஏன் இந்த துடிப்பு, தோன்றா துணையாய் துயரம் நீக்கியவனை, கண்ணுக்கே தெரியாமல் காத்து நிற்பவனை, கண நேரத்தில் குழப்பம் தீர்ப்பவனை தன் கண்ணனென மன்னனென கண்டுகொண்டாளோ? மனதை கோவில் எனச் சொன்னவள் மன்னவனை குடியேற்றி விட்டாளோ? விடை வருமோ விரைவில்? கிளி பேசும்.